2026ஆம் ஆண்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற சிந்தனை ஒருபுறம் இருந்தாலும் 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள் மனிதனுடைய வாழ்க்கை அமைப்பை தீர்மானிக்கின்றன என ஜோதிட சாஸ்திரம் பல கர்ம புண்ணியத்தை குறிப்பிட்டாலும் அதை மீறியும் அல்லது உழைப்பு, நேரம், காலம், சிந்தனை, செயல்பாடு சரியாக இருந்தால் விதியையும் மதியால் வெல்லலாம் என்பது நம் நம்பிக்கையாக இருந்தால் போதும். அதேபோல் 12 ராசிகளிலும் 9 கிரகங்கள் இடத்தை பொறுத்து ஏற்படும் மாற்றம். முதல் ஸ்தானம் சுபஸ்தானம், 2ஆம் இடம் தனஸ்தானம், 3ஆம் இடம் இளைய சகோதர மேஷம். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு கலவையான ஆண்டாக இருக்கக்கூடும். பாக்யாதிபதி குரு மார்ச் மாதத்திற்கு மேல் கடகராசியில் பெயர்ச்சியாக உள்ளார். இதனால் உங்கள் சுகஸ்தானம் மிக வலுவாக அமையும். வீடு, வண்டி, வாகன யோகம் மிக சிறப்பாக இருக்கும். பாக்யாதிபதி குரு 4ஆம் இடத்தில் உச்சமாக உள்ளார். அங்கிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக விருச்சிகம், மகரம், மீன ராசியை பார்க்கிறார். மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் தேவை. தொழில் மற்றும் லாபஸ்தானாதிபதி சனி கும்பத்தில் ராகுவுடன் ஆட்சியாக உள்ளார். தொழிலிலும் லாபமும் சிறப்பாக இருக்கும். ஆனால் 7.5 சனி ஆரம்பமாகிறது. இதனால் தொழிலில் கடினமாக உழைக்க நேரிடும். மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பை தரும். சனி பிரீத்தி செய்து கொள்ளுங்கள். அடுத்தது ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் மிகச் சிறப்பாக இருக்க போகிறது. உங்களின் முயற்சியில் பல வெற்றிகள் அடைய போகிறீர்கள். உங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடும். மாணவர்களுக்கு வெளிநாட்டு படிப்புக்கான வாய்ப்பு உள்ளது. பாக்யஸ்தானம் 9ஆம் இடமும் தொழில் ஸ்தானம் 10ஆம் இடமும் சிறப்பாக உள்ளது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம் பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமை தோறும் செல்வது நல்ல பலனை. மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கல்வி, வேலை, திருமணம், பணவரவு, புது வண்டி, வீடு, வாசல் என உயர்வான வருடமாக அமையும். களத்திர ஸ்தானாதிபதி ஜீவனாதிபதி குருவும் 2ஆம் இடத்தில் உச்சமாக வரப்போகிறார். எனவே 2026ஆம் ஆண்டு மார்ச்சுக்கு மேல் அருமையான காலகட்டம். வருமானம் 2 மடங்காகும். தொழில், முதலீடு, வேலை, பதவி உயர்வு சிறப்பாக அமையும். இனி பொற்காலம்தான். வாய்ப்புகள் தேடி வரும். உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை. யாரையும் நம்பி எந்த வேலையும் கொடுக்க வேண்டாம். குறிப்பாக பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம் கால பைரவர் வழிபாடு தீயவர்களை விரட்டும். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்களை தரும் வருடம். கல்வி, வேலை, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நல்ல விதமாக முடியும். ஆனால் உடல் நலம் விஷயத்தில் அக்கறையாக கவனிக்க வேண்டும். குரு உங்கள் ராசியிலே உச்சமாக இருக்கிறார். ஆனால் குருவின் 5, 7, 9ஆம் பார்வை மேன்மை தரும். அஷ்டம சனி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குருவின் பார்வையால் தொழில் வளம் செழிக்கும். குடும்ப சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரும். குறிப்பாக தந்தையிடம் உள்ள கருத்து வேறுபாடு விலகும். வார்த்தையில் கவனம் தேவை. மற்றபடி குரு பார்க்க கோடி நன்மை உண்டு. பரிகாரம் வியாழந்தோறும் குரு பகவான் வழிபாடு, மகான்கள் வழிபாடும் மேன்மை. அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பலன் ஏற்ற இறக்கத்துடன் தான் காணப்படும். பொருளாதார நெருக்கடி ஏற்படும். தேவையில்லாத கடன் வாங்க வேண்டாம். காதல், திருமணம் போன்றவைகளில் கவனம் தேவை. கல்வி சிறப்பாக இருக்கும். பயணங்களில் எச்சரிக்கை தேவை. இது விரய காலம் என்பதால் சுப விரயமாக மாற்றலாம். வீடு, நிலம், நகை வாங்குவது போன்ற செலவுகளை செய்யவும். உடல் நலத்தில் குறிப்பாக உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுகள் தேவை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு குடும்ப நலன் காக்கும். அடுத்தது கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாகத்தான் அமைய போகிறது. உங்களுடைய 4ஆவது இடம் சுகஸ்தானம், 7ஆவது வீடு வலுவாக அமைந்துள்ளது. குரு பார்ப்பதால் வீடு, வாசல், பொன், பொருள் சேர்க்கை, பொருளாதார வளர்ச்சியும் மேன்மையடையும். இது எல்லாவற்றையும் விட 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் பொற்காலமாக மாறுகிறது. அதுவரை பொறுமையை கடைபிடித்தால் உங்கள் வெற்றியையும் உயர்வையும் யாராலும் தடுக்க முடியாது.
ஜனவரி முதல் மே மாதம் முடிய உடல் நலத்திலும் குடும்ப விஷயங்களிலும் கவனம் செலுத்தவும். யாரை நம்பியும் பண விஷயத்தில் உத்தரவாதம் தர வேண்டாம். உங்கள் வேலையை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். ஏமாற்றமே மிஞ்சும். ஜூன் மாதத்தில் தடை விலகி பொற்காலத்தை காணலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஞாயிறு தோறும் அம்பிகை வழிபாடு அவசியம். அடுத்தது துலாம். துலாம் ராசிக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாகிறார். இதனால் தொழிலில் முதலீடுகளில் பல மடங்கு லாபம் தரும். சனியும் 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் உச்சம் பெறும்போது வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் குருவின் உச்சம் உடல் நலத்தில் சிக்கலை தரும். கவனம் தேவை. ஆனால் பூர்வ புண்ணியம் வலுவாக உள்ளதால் சர்ப்பசாந்தி செய்து கொள்வது திருமண தடை நீக்கும். உத்தியோகத்தில் மாற்றம் அதிக பலனை தரும். பொருளாதார மேன்மையான காலகட்டம் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்கள் வணங்க வேண்டியது சித்தர்கள், மகான்கள் வழிபாடு நல்ல பலனை தரும். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு சிறப்பான தொடக்கத்தை டிசம்பர் மாதத்திலேயே காணலாம். ஸ்தானாதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 9வது வீட்டில் உச்சமாகிறார். பொருளாதாரம், வருமானம் இருமடங்காகும். உழைப்புக்கேற்ற மரியாதை, திருமணம், குழந்தை பாக்கியம், பெரியவர்களின் ஆசீர்வாதம், ஆன்மீக ஈடுபாடு, குலதெய்வ வழிபாடு போன்றவை வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். வீடு, வாசல், வாகனம் யோகம் உண்டு. மாணவர்களும் கல்வி, வெளிநாட்டு படிப்பு வெற்றிகரமாக நிறைவேறும். உடல்நிலை விஷயத்தில் தாய் தந்தை உடல்நிலையும் மேம்படும். நீங்கள் வணங்க வேண்டியது விநாயகர் வழிபாடு சிறப்பான தொடக்கத்தை தரும். அடுத்தது தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் தரும் ஆண்டாக அமையும். பயணங்களில் கவனம் தேவை. உங்கள் ராசி அதிபதி குரு சுகஸ்தானத்தில் 8ல் உச்சமடைகிறார். இதனால் திடீர் வரவுகள் இருக்கும். பணிச்சுமை, சோர்வு வந்து நீங்கும். பொருளாதாரத்தில் குழப்பம் நீடிக்கும். தேவையறிந்து செலவு செய்வதும் சேமிப்பை கூட்டுவதும் பாதுகாப்பானது. வீடு, வாகனம் வசதிகள் இருந்தாலும் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. தாய் நலத்தில் கவனம் தேவை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பை தரும். அடுத்தது மகரம். மகர ராசிக்கு இது பெரிய பாதிப்பு இருக்காது. வரவு செலவு சரிசமமாக இருக்கும். திருமணம் போன்ற சுப செலவுகள் செய்வது நல்லது. அது சுப செலவாக மாறும். 3ஆம் அதிபதி செவ்வாயும் 12ஆம் அதிபதி சனியும் களத்திரஸ்தானம் 7ல் குரு உச்சமாக இருக்கிறார். காரியத்தில் வெற்றி தருவார். அதே சமயத்தில் மருத்துவ செலவும் உண்டு. பயணங்களில் அலைச்சல், முதலீடுகளில் லாபம் இருந்தாலும் வரவுக்கு ஏற்ற செலவு உண்டு. ஆனால் திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவை சிறப்பாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மனை தேய்பிறை அஷ்டமியில் வழிபடுவது உடல் ஆரோக்கியத்தை தரும். அடுத்தது கும்பம். கும்பராசிக்கு குருவின் பார்வை 5, 7 மற்றும் 9 சிறப்பை தந்தாலும் ஜென்ம சனி மற்றும் 6ஆம் இடத்தில் குரு உச்சமாக வருவது அவ்வளவு நல்ல பலனை தராது. கடன் பிரச்சனை, உடல் பிரச்சனை, வேலை பழு காரணமாக கோபம் வெளிப்படும். வேலை செய்யும் இடத்திலும் உறவினரிடத்திலும் அமைதி காப்பது நன்மை தரும். ஆனால் வருடத்தின் பிற்பகுதியில் இதில் பெருத்த மாற்றம் ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருப்பது பெருமை தரும். சொத்து, வழக்கு, கடன் பிரச்சனைகள் பிற்பகுதியில் விலகி நல்ல சுப முடிவாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கத் தொடங்கும். ஆனால் ஆரம்பத்திலே இறை வழிபாடு உங்களை காக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சதுர்த்தி தினத்தில் விநாயகரையும் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானையும் வணங்குவது நல்ல பலனை தரும். அடுத்தது மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச்சுக்கு மாதத்திலிருந்தே சிறப்பான காலம் தொடங்கிவிடும். வருமானம், குடும்ப ஒற்றுமை, சேமிப்பு, பண வரவு, ஆடை ஆபரணம். ராசிக்கு அதிபதி குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோகமாகும். விருப்பப்படி திருமணம், குலதெய்வ வழிபாடு, குழந்தை பாக்கியம், பணவரவு, மகிழ்ச்சியான வாழ்வு, வெளிநாட்டு பயணம், உற்சாகம், குடும்ப ஒற்றுமை, ஆன்மீகத்தில் ஈடுபாடு, எதிர்பார்த்த செய்திகள், வீடு, வாகன சேர்க்கை போன்றவைகள் சிறப்பாக அமையும். திருமண வாழ்க்கை மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். அடக்கம் தேவை. அவசரம் கூடாது. நிதானமாக செயல்பட்டால் நல்லது. குடும்ப ரகசியம் காக்க வேண்டும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு செய்வது பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். 12 ராசிகளில் சொத்து, வாகன யோகம் எந்த ராசிகளுக்கு இருக்கிறது என்று பார்த்தால் சிம்மம், கன்னி,
விருச்சிகம், தனுசு மற்றும் கும்ப ராசிகளுக்கு சொத்து வாகன யோகம் என அடிப்படை ஜாதகத்தின்படி 2026 உழைப்பால், திறமையால் மட்டுமல்லாது அதிர்ஷ்டத்தால், கிரக நிலைகளின் அமைப்பால், பார்வையால் அதற்கான வாய்ப்புகள் கூடி வருகின்றன. எனவே மேற்கண்ட 5 ராசிகளான சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு மற்றும் கும்ப ராசிகள் முறையான பரிகாரங்களை கடைபிடித்து வழிபாடுகளை நடத்தி வந்தால் பூர்வீக சொத்து, வாகன யோகம் தேடி வரும் காலகட்டம் என்பது ஐதீகம்.